ஜனவரி 12ங்கிறது அயலக தமிழர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தினத்தை தான் அயலக தமிழர் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜனவரி 12 தான் சொல்கிறாங்க. இதை ஜனவரி 25ங்கிறது பாருங்கள் தமிழ் மொழி தியாகிகள் தினம். ஓகேவா, தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் தினம். கீழப்பழுவூர் சின்னசுவாமி அவருக்காக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பிப்ரவரி 19 பாருங்கள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். ஓகேவா, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளுங்கிறது ஓவே சாமிநாதர் இருக்காரையா, ஸோ ஓவேசா அவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர், அவருடைய பிறந்த நாள் தான் என்ன பண்ணுறாங்க தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க பிப்ரவரி 19. ஓகேவா, அடுத்து பாருங்கள் ஏப்ரல் 14ங்கிறது சமத்துவ தினம், ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கக்கூடிய அறிவிச்சாங்க தெரியுமா. அம்பேத்கர் பிறந்தனால நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய கரன்சியை முக ஸ்டாலின் வந்து அறிவிச்சார். சரி, ஏப்ரல் 14ங்கிறது சமத்துவ தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. ஜூன் 3 அப்படிங்கிறது வந்து தமிழ் செம்மொழி நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ் செம்மொழி நாள்னு கேட்டாங்கன்னா இப்போ ஜூன் 3. அப்போ ஜூன் 3 என்ன நாள்னு கேட்டாலும் தமிழ் செம்மொழி நாள். அடுத்து ஜூலை 18 தமிழ்நாடு தினம். ஓகேவா, தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜூலை 18 வந்து தமிழ்நாடு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அப்புறம் பாருங்கள் செப்டம்பர் 11ங்கிறது மகாகவி நாள். ஓகேவா, செப்டம்பர் 11ங்கிறது என்னது, மகாகவி தினம். மகாகவினா யார், பாரதியார் தானே. இப்போ செப்டம்பர் 11 மகாகவி பாரதியார். அடுத்து பாருங்கள் செப்டம்பர் 17ங்கிறது சமூக நீதி தினம். சமூக நீதி தினம்ங்கிறது என்னது, டே ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ். ஓகேவா, அதை என்ன சொல்கிறாங்க, சமூக நீதி தினம். சமூக நீதிங்கிறது அப்போ செப்டம்பர் 17 யார் பிறந்திருப்போம், 17 பெரியார் அவர்கள் பிறந்திருப்பாங்க. அவருடைய பிறந்தனால சமூக நீதி தினம் சொல்லி கொண்டாடுறாங்க. அக்டோபர் 5ங்கிறது தனிப்பெருங்கருணை தினம். தனிப்பெருங்கருணை அப்படின்னா யாரை சொல்லுவாங்க, தனிப்பெருங்கருணைங்கிற வார்த்தையை கேட்டோன்னே நம்ம யாரை தோணும், வள்ளலாரை தானே தோணும். அப்போ வந்து யார், ராமலிங்கனார் அவருடைய பிறந்தனால தான் தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதான் அக்டோபர் 5ங்கிறது தனிப்பெருங்கருணை தினம். ஒரு திரும்ப நீங்கள் படித்தா தான் அது மைண்டில் வந்து நிற்கும். ஓகேவா, அக்டோபர் 7 இப்போ 2 நாள் கழிச்சு நீலகிரி வரையாடு தினம். நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது தான் எதுக்கு நீலகிரி வரையாடுங்கிறத சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய மாநில விலங்கு எது அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி வரையாட தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அதனால தான் இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதோடைய எண்ணிக்கை குறையுது, அதை வந்து காக்கணுங்கிறதுக்காக இந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா, குழுவெல்லாம் அமைச்சு இதை வந்து வளர்க்கணும், அதாவது உற்பத்தி அதிகரிக்கணும், இவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்காக நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க நீலகிரி வரையாடுக்காக. நவம்பர் 1ங்கிறது பாருங்கள் உள்ளாட்சி தினம், லோக்கல் கவர்னன்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. நவம்பர் 1. ஓகேவா, உள்ளாட்சி தினம். அடுத்து நவம்பர் 8ங்கிறது தமிழ் அகராதி நாள். ஓகேவா, தமிழ் அகராதி நாளுங்கிறது நவம்பர் 8.